உனக்கு பசிக்கும் போது புசிக்க பழமும் உறங்கும் போது உறங்க இடமும் கொடுத்த என்னைய நீ அழிக்க போகிறாயா? உலகின் உள்ள ஆக்சிஜனை என்னிடமிருந்து தானே கிடைக்கிறது, என்னைய நீ அழிக்க போகிறாயா? ஆமா, அப்படி என் தேவை நான் பூர்த்தி செஞ்சுக்க வேண்டாமா? நான் போய் நீரிடம் கேட்கிறேன். நீரே வந்துட்டியா? நண்பன் துரோகி, எங்களை அழிக்க எப்படி மனசு வந்துச்சு? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் பேச்ச நீங்க தான் கேட்கணும். ஏன்னா இந்த காட்டுக்கு நான் தான் ராணி. அட முட்டாள் மனிதனே, இந்த காட்டுக்கு நீ ராணியா? முல்லை போல் இருக்கும் இந்த காடு எங்களை நீ அழித்தால் பாலையாக மாறிவிடும். பிறகு நீ எந்த காட்டுக்கு ராணியாக இருப்பாய்? இன்னும் சொன்னாலும் சரி, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மறுநாள் காலையில் மரங்களை வெட்ட புறப்பட்டான். வெட்டாதே, என்னை வெட்டாதே, என்னை வெட்டாதே. அட அமைதியாரு, வெட்டாதே, என்னை வெட்டாதே. அடே முட்டாள் மனிதனை, சிந்தித்து செயல்படு, சிந்தித்து செயல்படு. சப்பாடி ஒரு வழியா வெட்டியாச்சு. இனி ஃபேக்டரி கட்டிட வேண்டியதுதான். வந்துட்டியா நன்மை துரோகி, எங்களை எப்படி அழிக்க மனம் வந்துச்சு? அடா அமைதியாரு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைப்படும் போது உன்னை எடுத்துக்கிடுவேன், வர ஆளுக்கு தனியாக திருப்பி வாங்கிட்டே விட்டுருவேன், அவ்வளோதான். முட்டாள் மனிதனை, சிந்தித்து செயல்படு. உறவின் அருமை பிரிவில் தான் தெரியும் என்பது போல 2001ஆம் ஆண்டுக்கு பின் நீர் இல்லாமல் வறட்சி. பிறகு வாசகங்கள் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று. தற்போது 2015ஆம் ஆண்டில் சூரிய கதிர்கள் மனிதனை தாக்கின. இனி 2025ஆம் ஆண்டில் தண்ணி, இரவு தண்ணி தண்ணி கொடுங்களேன், தண்ணி. தண்ணீரா? எங்கே போவது? உலகம் அழிவதற்கு 1000 காரணம் சொன்ன மனிதர்கள் மனிதன் தானே உலகம் அழிவதை யாருமே சொல்லவில்லையே. நீல நிலவானம், நிலாச்சோறு, சூரிய உதயம் எல்லாம் முடிந்தது. இனி இரவு என்ன பகல் என்ன எல்லாம் பழுப்பு நிறம்தான். உலகின் உள்ள காடுகளின் 50% காடுகளை உங்கள் தேவைக்காக அழிச்சு விட்டீங்களே. உங்களின் தலைமுறை நாங்கள் எங்கே போவது? மழை இல்லை, நாங்கள் என்ன செய்வது? அட அறிவாளிகளா, மழை இல்லை என்றால் மரங்களை வளர்க்க வேண்டும், அழிக்க கூடாது. இருக்கும் இடங்களை எல்லாம் விளைநிலமாக்கி பணம் பார்த்தீர்களே. இப்போ உண்ண உணவும் இல்லை, உடுத்த உடையும் இல்லை, குடிக்க நீரும் இல்லை, சுவாசிக்க சுத்தமான காற்றும் இல்லை. உயிர் போகும் இல்லையா? திருந்துங்கயா, உங்க தப்ப நினைச்சு வருந்துங்க. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கடைசி செடியும் பட்டு போய் பூமி கண்ணீர் விட்டு வடிகையில் உங்கள் கரன்சி நோட்டி வந்து காப்பாத்துமா என் அன்னை பூமியை? மனிதன் கொண்டு போட்ட மரங்களின் ஆன்மா இங்கு கொடு நெருப்பாக பிரிந்து அந்த ஓசோன் ஓட்டையை கிழித்து நம் மீது பாயும் களத்தில் யார் நம்மை மன்னிப்பார்? யார் நம்மை மன்னிப்பார்? இதே நிலைமையை சென்றால் உலகம் அழிவது உறுதியாகிவிடும். இந்நிலையை மாற்ற மரங்களை வளர்ப்போம், மலைகளை பெறுவோம், மனித உயிர்களை காப்போம். மனிதன் வாழ தேவை மறந்தான், மனிதன் வாழ தேவை மறந்தான், மனிதன் தானே அதை மறந்தான். சுகமாய் சுவாசிக்க வேண்டும் காற்று, அதன் சுத்தத்தை கெடுத்து விட்டோம் நேற்று. சுகமாய் வாழ பார்த்திடுவோம், சுற்றுச்சூழலை காத்திடுவோம். அதை காத்திடும் முறை நடைமுறையிலால் குறித்து யோசிக்கிறேன். யோசியுங்கள், யோசிப்போம். நன்றி, வணக்கம்.